சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஹேன்ஸ் நீமனுக்கும் பிரக்ஞானந்தாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் சுற்று 8 இருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித் ஒயிட் பீசஸ் ஹேன்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா பிரக்கு E5 விளையாடுறாரு. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஆஸ் யூஷுவல் ஜியோகோ பியானிசிமோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கேசல்ஸ் D6 எல்லாமே ரொம்ப ரொம்ப காமனான மூவ்ஸ் தான். இதில் எதுவுமே நம்ம புதுசாக பார்க்கல. கேசல் பண்ணிடுறாரு. நைட் F1, நைட் A5. இந்த இடத்துல பிஷப்க்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது வேணும் அப்படின்னா நம்ம A4 விளையாடலாம், அப்படின்னா பிஷப்பை B3யில் விளையாடலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பொசிஷனில் வந்து நைட்டை வந்து F1ல் வச்சுருக்கிறாரு. ஸோ அதுக்கு பதில் அவர் வந்து பிஷப்பை B3யில் ரீட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நைட் A5 வரும்போது பிஷப் C2 வந்துடும். ஸோ இதுதான் வந்து தியரி. ஆர் ஈவன் A4 கூட இங்கே விளையாடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ தியரி. பட் கேமில் வந்து டேரெக்டாக F1 விளையாடுறதுனால ஸோ பிரக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் அந்த நைட் என்ன சொல்கிறது பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறாரு. ஸோ பிஷப் B3, நைட் இன்ட்டு B3 அண்ட் தென் A இன்ட்டு B3. ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் கிடைக்குது இங்கே. ப்ளஸ் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே A5 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பி பான் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி தான் பண்ணணும். H6 அதுக்கப்புறம் H3, C6. ஸோ D5 எக்ஸ்பேன்ஷனுக்காக நைட் டு G3 ரொம்ப டிப்பிக்கலான ரீமினர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நைட் டு D2, F1 அண்ட் தென் G3 ஆர் E3. ஸோ ரூக் E8 அண்ட் தென் பிஷப் டு D2, பிஷப் டு B8. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்னலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு பிரக் இங்கே. ஸோ பான் டு D4, பான் டு D4க்கு அப்புறம் பிஷப் வந்து C7க்கு வந்து கொண்டு வராரு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்ட்டு. ஏன்னா எந்த ஒரு ட்ரேடுமே சென்ட்ரல் நடக்கும்போது பிஷப் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ பிஷப் E6, ஸோ பிஷப்பை E6 டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு கனெக்ட் பண்ணிடுறாரு. ஆர் இன்னும் குயினுக்கு டெவலப் பண்ணல, பட் இஸ் ப்ரிப்பேரிங் டு டூ தேட். ஸோ குயின் C1 அண்ட் தென் குயின் E7. ஸோ ரூக்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ பான் டு C4 வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை புஷ் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் வந்து இங்கே இருக்கிற வரைக்குமே நல்லா சேஃபாக தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஈமனுக்கு இருக்கக்கூடிய டாஸ்கோர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ரிலீவ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு டயக்னல் மட்டும் தான் இருக்குது. ஸோ மேபி அதனால் கூட இங்கே ஏதாவது நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்லி அவர் பானை புஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரூக் A3. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணுறாரு. இவர் விளையாடின அந்த ரூக் லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. ஸோ குகேஷ் கூட வந்து குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸை வந்து வேகமாக அட்வான்ஸ் பண்ணி கொஞ்சம் பிளண்டர் பண்ணிடுவார் ஓப்பனிங்கில். ஸோ அதை அழகாக வந்து ஹேன்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கன்னா அதை பனிஷ் பண்ணி இந்த ரூக் லிஃப்ட் பண்ணி கேமை வின் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ரூக் A3, ரூக் A D8, D இன்ட்டு E5, D இன்ட்டு E5. இப்போது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு D5 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நைட் H4 ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ரைட் ரீமன் இந்த பொசிஷனில். ஸோ குயின் டு F8 அண்ட் தென் நைட் GF5. இது ரொம்ப டிப்பிக்கலான மூவ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இந்த நைட்டு தான் இங்கே கொண்டு வருவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எட்ஜ் ஆஃப் த போர்டில் இருக்குது. இது G3யில் அழகாக இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம இங்கே சென்டரில் வந்துக்கலாம். ஸோ அதனால் இந்த நைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். பட் நீமன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ கிங் H7. ஸோ கிங் H7 விளையாடினதுக்கப்புறம் அவர் ரூக் F3 விளையாடுறாரு. இதுக்கு பதில் டேரெக்டாக ரூக் G3 விளையாடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இங்கே G7ல் வந்து த்ரெட் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே நம்ம வந்து பிஷப்பை ட்ரேட் பண்ணாலும் கூட சேம் அதே த்ரெட் இங்கே ரிமைன் சேம் தான். ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் H5 விளையாடி ரூக்கை கவுண்டர் அட்டாக் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இங்கே நினைக்கலாம் ஓகே நீங்கள் ரூக்கை கவுண்டர் அட்டாக் பண்ணுறீங்கன்னா அப்போ நம்ம வந்து நைட் இன்ட்டு G7 விளையாட முடியாதா அப்படின்ற மாதிரி. நைட் இன்ட்டு G7 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரால் வந்து நைட்டை வெட்ட முடியாது கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் அ பிளண்டர் இல்லையா. ஸோ பிஷப் இன்ட்டு H6. ஸோ இந்த லைன் இருக்குது. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங்கான ஒரு கவுண்டர் அட்டாக் லைனுக்குள்ளே இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரஃப்லி ஈக்குவல். பட் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. பிகாஸ் கிங் ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ரூக் G3 ஐடியா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூக் F3 விளையாடுறாரு. நைட் டு G8, பான் C5, அடுத்து பிஷப் E6, அடுத்து நைட் வந்து பார்த்திங்கனாக்கா E3 கொண்டு வராரு திரும்பவும். ஸோ பிஷப் C3 ரொம்ப நேரமாக அந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆஃப் த போர்ட்லேயே இருக்குது. ஸோ ரூக் D8 அண்ட் தென் நைட் டு G4, பிஷப் டு B3. த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஃபில்ட்ரேஷன் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நைட் E3, பிஷப் E6 ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறாங்க. பட் அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா நீமன் ரிப்பீட் பண்ணாமல் குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ குயினை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரூக் டு D1 எனிவே. ஸோ அடுத்து கிங் H2 போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு E1, குயின் இன்ட்டு E1. ஸோ குயின் டு E8. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ நைட் டு F5, நைட் டு F5க்கு அப்புறம் பிஷப் E6 கம்ஸ் பேக் இன்டு த கேம். G3, பிஷப் C8, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டு D6. ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் இந்த பொசிஷனில். ஏன்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடும் இந்த பொசிஷனில்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த பானை வந்து இப்படி வெட்டுறதுக்கு முன்னாடி ஏன்னா நைட் இன்ட்டு E5 இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பிஷப் இன்ட்டு G4 ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ப்ரக் வந்து இதை வெட்டுறாரு. ரூக் F5 போயிடுறாரு. இங்கே ஒரு நல்ல ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி தெரியும். அவுட் போஸ்ட் கிடையாது, G6 இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் ஸ்கொயர் நம்ம பிளாக் கேம்பில். ஸோ ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கும் பண்ணுறாரு. ஸோ அதனால் உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு F6 வந்து விளையாடிடுறாரு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிஷப்போட ஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பேடாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ்டு பொசிஷன் அப்படிங்கிறதுனால நைட் அழகாக அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் ஆக போகுது. ஸோ கிங் டு G2 ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீக்னஸஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பி பான் as well as தி ஜி பான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள்டு பான் ப்ளஸ் D6ல் ஒரு பான் லாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ லிட்ரலாக வந்து எண்டிங்குள்ளே போகும்போது டெஃபினட்டாக பிளாக்குக்கு எட்ஜ் இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தியான பானாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஹெல்தியான பானை அவருக்கு அப்போ ப்ளஸ் இவர்கிட்ட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பிளாக் வந்து எண்டிங்கில் ஈஸியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த குயின் H1 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர் தான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் கேமில் வந்து இதை உடனடியாக அவர் பனிஷ் பண்ணல. அதுக்கு பதில் வந்து நைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஏன்னா ரூக் அட்டாக் பண்ணுறாரு. இன்னமும் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ரூக் மூவ் ஆனால் குயின் இன்ட்டு G4, ரூக் டு D1 இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு பதில் அவர் வந்து இந்த இடத்துல ரூக் டு D1 டேரெக்டாக வச்சாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயின் ட்ராப். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சில மூவ்ஸ் கன்சிடர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பால் மறைச்சிக்கங்கன்னு சொல்லுது. வேறு என்ன விளையாடலாம் அப்படின்னா குயினை தான் தூக்கிட்டு போகணும் நம்ம. எக்ஸாம்பிள் குயின் டு H2, குயின் டு H3, குயின் டு H4, குயின் H5 இப்படி பல ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம குயின் H3 போகிறோம் அப்படின்னா குயின் டு D3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ், த்ரெட்னிங் E4 அண்ட் ஆல்சோ த்ரெட்னிங் மேட். ஸோ மோஸ்ட்லி மேட் ஆகிறதுக்கு இங்கே வாய்ப்பு நிறையா இருக்குது. அல்லது இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நமக்கு ஃபேவரபுளான ஒரு வேரியேஷன் வச்சுக்கலாம். மேபி பிஷப் E1 இங்கே. ஸோ குயின் டு D3 அண்ட் தென் இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து அடுத்து இந்த மாதிரி பேட்டரி ஃபார்ம் பண்ணி அந்த பீஸை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது ஒன்று. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நம்ம வந்து ரூக் F3 விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா குயின் இன்ட்டு E4. ஸோ பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் குயின் H3 விளையாடிங்க அப்படின்னா மேட் த்ரெட் பண்ணலாம் நம்ம, குயின் டு D3 அண்ட் தென் குயின் F1. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் சேம் தான். குயின் H2 போனாலும் அதே தான். ஸோ குயின் F1 ஆக்சுவல் செக்மேட். ஸோ இந்த மாதிரியான பல த்ரெட்ஸ் வந்து குயின் டு D1ல் இருக்குது. பட் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ் வந்து ஒரு ஆப்ஷனாகவே வச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம். அதாவது த்ரெட்ஸை வந்து இங்கே இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய கடுப்பாக இருக்கும் நமக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறத விட. ஸோ அந்த மாதிரி கூட அவர் வெயிட் பண்ணலாம். ரூக் H5 வந்ததுக்கப்புறம் அவர் குயின் இன்ட்டு G4 இது மூவ் டேரெக்டாக வரதுக்கும் இங்கே போயிட்டு வரதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பாருங்கள். இப்போ நமக்கு டைம் லாஸ் ஆகுது. இப்போ இதே ரூக் வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாத பொசிஷன் இருந்தால் டெஃபினட்டாக ரூக் டு D1 வந்து ஆடி இருக்க முடியும். இப்போ திரும்பவும் நம்ம டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது தான் விஷயம். குயின் டு E1, ரூக் டு D1 த்ரெட்னிங் த குயின். ஸோ குயின் வந்து தப்பிச்சு வெளில வந்துடுது. அடுத்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த எண்டிங் வந்து ரூக் எண்டிங்காக இருந்தாலும் இது வந்து ஃபேவரபுளாக கண்டிப்பாக பிளாக்கு தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு ப்ரக்கு. ஸோ குயின் இன்ட்டு D3, ரூக் இன்ட்டு D3, ரூக் H1 அண்ட் தென் நைட் டு C8. ஸோ அடுத்து நைட்டு கேமுக்குள்ளே கொண்டு வராரு. கிங் F2, நைட் டு B5, த்ரெட்னிங் டு வின் த பிஷப். அண்ட் பிஷப் வின் பண்ணுறதுக்கு ஒரு பானை வின் பண்ண பார்க்குறாரு. அதனால் ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக்கு வந்து போயிடுது பின்னாடி. ஸோ அடுத்து F4, கிங் டு G6, அடுத்து கிங் E3, கிங் F7, F இன்ட்டு E5, நைட் இன்ட்டு C3. ஏன்னா பிஷப்பை வெட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ F இன்ட்டு E5. ஸோ கிளியராக 2 பான் வந்து இந்த ப்ராசஸில் வந்து விட்டார் நீமனை. ஸோ மீதி இது ஏன்னா ரூக் எண்டிங் அப்படிங்கிறதுனால இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கும். பிளாக் உண்மையாகவே வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிங் E6 அண்ட் தென் ரூக் F8. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் ஆக்டிவேட் பண்ணி பேக் ரேக்கில் போய் அதாவது பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வீக் பாயிண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ ரூக் C7, ரூக் E8 செக், அதுக்கப்புறம் கிங் F6 அண்ட் தென் திரும்ப செக் கொடுக்குறாரு. கிங் E7 போய்ட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நம்ம ரூக்கை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரூக்கை வச்சு பி பானை அட்டாக் பண்ணுறாரு. கிங் டு D6, அதுக்கப்புறம் ரூக் டு D8 செக்கு அண்ட் தென் ரூக்கால் பிளாக் பண்ணிவிட்டு திரும்ப ரூக்காலையும் பிளாக் பண்ணிவிட்டு திரும்ப செக் கொடுக்கும்போது கிங்கை வந்து C7 கொண்டு போயிடுறாரு. ஸோ ரூக்கை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறாரு. ஸோ ரூக் A8 போயிடுறாரு. A8 போனாக்கா நம்ம வந்து பானை புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ கிங் B6 போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் டு D3, C5. ஜஸ்ட்டு
இந்த பானை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பாஸ் பண்ணால் மாறிடும். ஸோ நீங்கள் வெட்டலாலும் நம்ம வந்து வெட்டிடலாம். வெட்டினதுக்கப்புறம் திரும்ப அந்த பான் வந்து வீக் ஆகிடும். இப்போ 3 பான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. ரூக் டு D7. ஸோ த்ரெட்னிங் டு ஃபோர்க். ஸோ அதனால் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஓகே, அப்படியே நீங்கள் அங்கே செக்கு கொடுத்து வெட்டினா கூட நான் இங்கே வெட்ட போகிறேன் அப்படின்றாரு. ஸோ செக்கு கொடுக்குறாரு. செக் கொடுத்து கிங்கை ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவசரமும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பானை சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் G6 செக்கு. ஒரு பான் வந்து ட்ராப் தான் ஆகும். இந்த மாதிரி ரூக் இன்ட்டு H6 விளையாடுறாரு. பட் இன்னொரு பான் நமக்கு அதுக்கு இணையாக கிடச்சிடுது. ரூக் டு G6 போயிட்டு இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பிரக் வந்து இந்த செக் கொடுத்து கிங் C2 ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பானையும் வெட்டிடுறாரு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 71வது மூலை. இந்த பானை வெட்டினதுக்கப்புறம் அதாவது 3வது பான் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபார் ஒயிட். கேமை ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பேசிக்கான எண்டிங். ஸோ கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீமன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்குக்கு 8 செகண்ட்ஸ் இருக்குது. இங்கே நீமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருக்குது. என்ன தான் டைம் ப்ரெஷர் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் அப்படிங்கிறதுல தான் இந்த இடத்துல அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே சமயத்தில் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு சின்ன ரிமைண்டர் ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் செஸ் பீசஸ் அண்ட் DGT மாடல் 2010 கிளாக் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.